ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ஹெர்பல் ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. நீங்கள் ஸ்டோர்லாம் பண்ண வேணாம். நீங்கள் மறுநாள் தலைக்கு குளிக்கிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே இதை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷியாக்கா வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேர் அளவுக்கு வந்து கொஞ்சமாக ஷியாக்கா எடுத்துக்கோங்க. வெந்தயம், அதுக்கப்புறம் இது வந்து சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நகைங்க பாலிஷ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து நல்ல நுரை வரும். வெந்தயம் வந்து நம்மளோட முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும். ஷியாக்கா வந்து சூடு எல்லாமே தணிக்கும். இது மூணுத்தையுமே வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுடுங்க. ஹோல் நைட் அப்படியே ஊறட்டும். கஞ்சி வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அதில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். என்கிட்ட இல்லைனாலும் நான் வெறும் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். காலையில் எடுத்து நல்லா ஊறி இருக்கும். அதை எடுத்து மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வெண்ணெய் போல் திரண்டு வரும். அரைஞ்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்து இதை வந்து நைட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க. அந்த தண்ணி ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்து சாப்பாடு வடித்த தண்ணி, காலையில் சாப்பாடு வடிச்சிட்டு அதை வந்து மிக்சியில் அலசி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து சின்ன முடின்றதுனால நான் அப்படியே வந்து தேய்க்கிறேன். அப்படியே தேய்க்கிறேன்னா அதை வடிகட்டாமல் அப்படியே தேய்க்கிறேன். அதுவே கொஞ்சம் பாப்பாவுக்கு சின்ன முடி தானே, அந்த திப்பிலாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம சிக்கு உடைக்கும் போது போயிடும். இப்போ பெரியவங்க ஆஃபீஸ் போகிறோம், திப்பியோடு நம்ம போக முடியாது, கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷாம்பு பேஸில் கிடச்சிடும். சூப்பராக இருக்கும். ஹெர்பல் ஏர் ஆயிலும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த ஹெர்பல் ஏர் ஆயிலை நைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் இந்த ஷாம்பு வச்சு குளிச்சிங்கன்னா சூப்பராக முடி வரும். முடி ஒன்று கூட கொட்டாது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.